கேட்க இருப்பது, தியானிக்க இருப்பது, கர்த்தருக்கு சேவை செய்யுங்கள், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. Serve the Lord and be blessed. Hallelujah. கர்த்தரை நாம் சேவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எந்த வழியாக கர்த்தரை சேவிப்பது என்பதுதான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கும் குறிப்பு. 4 குறிப்புகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை தியானிப்போம். முதலாவதாக யாத்ராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து யாத்ராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசித்து நாம் தொடங்குவோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று இந்த வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உங்களுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி ஆவியானவரின் நீரே எங்களிடத்தில் இந்த ஆழங்களை, இந்த வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. எங்களுடைய இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். உங்களுடைய சத்திய வார்த்தை பிரவேசிப்பதற்காக விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். காரும் உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கும் ஒரு முக்கியமான குறிப்பு. அது கர்த்தரையே நாம் சேவிக்க வேண்டும். அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நாம் வேறு எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்கக்கூடாது. கர்த்தரை சேவிப்பவர்கள் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் கர்த்தராகி தேவனை மட்டும் சேவிப்பார்கள். எப்படி வேறு காரியத்தை சேவிப்பது என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது நீங்கள் எதற்கு அதிக முக்கியத்தை கொடுக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் சேவிக்கிறீர்கள். அதாவது சிலருக்கு அவங்களுடைய அலுவலக வேலை, பிஸ்னஸ் ரொம்ப அதிமுக்கியமாக இருக்கும். சிலருக்கு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் முக்கியமாக காணப்படுவார்கள். அதாவது கர்த்தருக்கு என்று காரியம் வரும்போது அதையெல்லாம் தள்ளிவிட்டு இதுக்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். அப்படி செய்யும்போது கர்த்தருக்கு பதிலாக நாம் இன்னொரு காரியத்தை நமக்கு முன்பாக நாம் வைக்கிறோம். அந்த வண்ணமாக வைக்கும்போது நாம் கர்த்தரை முழு ஹிருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆவியோடும் நாம் சேவிக்கவில்லை. அதனால்தான் பல நேரத்தில் பலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் வல்லமை பரிபூர்ணப்படுவதில்லை. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிப்பது, அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நம் மத்தியிலிருந்து நம்முடைய எல்லா வியாதியும் அவர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. அதாவது முதலாவதாக அதாவது ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு அறிவு நமக்குள் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தில் இருக்கும் வியாதியை கர்த்தர் எடுத்து போட வேண்டும். அப்படி என்றால் நாம் எல்லா காரியத்திலும் செழிப்போடு இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். அதே நேரத்தில் தெய்வீக சுகத்தின் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். இந்த வண்ணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்தால் போதும்.
நாம் கர்த்தரையே நாம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா பிற காரியங்களையும் நாம் தள்ளிவிட்டு கர்த்தரை நாம் முன்பாக வைக்க வேண்டும். அவரை சேவிப்பவர்கள், அவருடைய ராஜ்யத்திற்காக காரியங்களை செய்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதில் 4 வழியில் நாம் இந்த சேவிப்பை எப்படி செய்யலாம் என்று நாம் காண இருக்கிறோம். முதலாவதாக மெச்சூரிட்டி இன் தி லார்ட், கர்த்தருக்குள் முதிர்ச்சி அடைவது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதே குழந்தைக்கேற்றதை ஒழித்து விட்டேன். ஹல்லேலூயா. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தையைக்கேற்ற வகைகளை ஒழித்து விட்டேன். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருக்குள் நாம் இன்னும் குழந்தையாக இருக்கிறோமா, இல்லை முதிர்ச்சி அடைந்து இருக்கிறோமா? நம்முடைய பேச்சினாலும் நம்முடைய சிந்தனையினாலும் நம்முடைய யோசனையினாலும் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம்? நாம் இன்னும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய யோசனைகளிலும் நம் குழந்தை போல், அதாவது இன்னும் முதிர்ச்சி அடையாதது போல், இன்னும் கர்த்தராகி இயேசுவை இன்னும் முழுமையாக விசுவாசிக்காமல் இருந்தால் இன்னும் நமக்கு முதிர்ச்சி அடையவில்லை. குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் அறியாமையில் இருப்பார்கள். அவர்களுக்கு யோசனை அவர்களுக்கு அதிகமாக இருக்காது. அவர்களை அவர்களை சிந்தனை நாம் தான் திருப்ப வேண்டும், இந்த வண்ணமாக யோசி என்று சொல்லி. முதிர்ச்சி அடைந்த பிறகு ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு தனியாக ஒரு யோசனை சிந்தனை வந்த பிறகு பிறர், அதாவது அப்பா அம்மாவுக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. யோசனை கேட்கலாம், அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு முதிர்ச்சி அடைந்த பிறகு அவர்கள் சரியான காரியங்களை அவர்கள் செய்வார்கள். தவறை அதிகமாக செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குழந்தைகள் தவறு செய்வதற்கு இன்னும் அதிக வாய்ப்பு இருக்குது. முதிர்ச்சி அடைந்தவர்கள் அதிகமான தவறுகளை செய்ய மாட்டார்கள். யோசித்து தான் எல்லா முடிவும் எடுத்துக்கொள்வார்கள். நாம் இன்னும் குழந்தை போல் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறதா, யோசனைகள் இருக்கிறதா, இல்லை நம் கர்த்தருக்குள் நாம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறோமா? இன்னும் தேவ வார்த்தையின்படி தான் நாம் யோசிக்கிறோமா? அதன்படி தான் நம்முடைய செயல்கள் இருக்கிறதா? இன்னும் நம்முடைய சிந்தனை அதன்படி தான் இருக்கிறதா என்று நாம் சரி பார்த்து கொள்ள வேண்டும். நாம் எதை செய்தாலும் நாம் தேவ வார்த்தைக்கு ஒப்பிட்டு செய்தால் கர்த்தராகிய இயேசுக்குள் நாம் முதிர்ச்சி அடைந்தவர்கள். தேவ பிரசன்னத்தில் நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக காணப்படும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் சுலபமாக வந்து சேரும். ஹல்லேலூயா. அதாவது எதிலும் ஒரு தெளிவு இருக்கும். இது இந்த வண்ணமான செய்தால்தான் இது சரி, இது கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நான் செய்கிறேன் என்று ஒரு தெளிவு இருக்கும். ஹல்லேலூயா. அந்த தெளிவோடு செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதம் வந்து சேரும். இன்னும் குழந்தைகளாக இருந்து நாம் கொஞ்ச நேரம் இந்த வண்ணமாக யோசித்து, கொஞ்ச நேரம் அதுக்கு நேர்மாறாக யோசித்து, அது அலை போல் நாம் இப்படி அப்படி நாம் சிந்தனையில் நாம் அலை பாய்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய சிந்தனை தெளிவாக இல்லை, பயத்தோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி என்று சொல்லும்போது அதற்குள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அந்த புத்திக்குள் அதே நேரத்தில் எந்த பயமும் இல்லை. நாம் தெளிந்த புத்தி உடையவர்களாக இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும் என்று நாம் யாக்கோபில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் அலை போல் பாயும் போது நமக்கு கர்த்தர் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சிந்தனையில் நாம் தெளிவாக இருக்கும்போது அவர்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. முதலாவதாக குறிப்பு, நாம் கர்த்தருக்குள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஸ்பீக்கிங் அபவுட் ஹிஸ் குட்னஸ் இன் ஆர் லைஃப், அவரை
புகழ்ந்து பேசும்போது அவர் நமக்கு செய்த நன்மைகளை, நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் புகழ்ந்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஐசையா 63வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து அறிந்து கொள்வோம். அதை 63வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் எங்களுக்கு செய்த அருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதாவது இந்த பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்ற வார்த்தை அதிகமாக சங்கீதக்காரருடைய சங்கீதத்தில் தான் நாம் காணுவோம். இந்த இடத்தில் ஐசையா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் நாம் காண்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிலும் தக்கதாக அவர் தம்முடைய இரக்கங்களின் நிமித்தமும் தம்முடைய திரளான தயவு நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்திற்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை இருந்தால் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பல நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் அந்த நன்மைகளை நாம் எவ்வளோ பேரிடம் அதை நாம் சொல்லி அதை ஒரு சாட்சியாக சொல்லுகிறோம். நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அதாவது நேற்று ஒரு விஸ்வாசி பிரதர் நம்ம கேட்டு வேலை செய்ததுக்கு முடிச்சு அதோடைய கடைசி பணம் வாங்கும்போது பேசி கொண்டிருந்தேன். அவரிடத்தில் அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அந்த சகோதரர் என்னை அழைத்து வந்தாரே, அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்திலும் கர்த்தர் செய்த நன்மைகளை அவர் என்னிடத்தில் சொன்னார் அப்படி என்று சொல்லி, அதாவது கர்த்தர் செய்த அற்புதத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று இவர் சொல்கிறார். உங்கள் சபையில் கர்த்தர் இந்த வண்ணமாக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை நான் கேள்விப்பட்டேன், அவர் சொன்னார் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு சாட்சியாக. ஹல்லேலூயா. யாருக்காக இருந்தாலும் சரி நாம் அதை பயப்படாமல் வெட்கப்படாமல் ஒளிவு மறைவு இல்லாமல் கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லும்போது யாருடைய நாமம் மகிமைப்படுகிறது? கர்த்தராகிய இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் சாட்சியாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த நன்மைகளை செய்தார் என்று சொல்லுகிறோம். அது விசுவாசியாக இருந்தாலும் சரி அவிசுவாசியாக இருந்தாலும் சரி நம்முடைய பேச்சே எந்த வண்ணமாக இருக்க வேண்டும்? கர்த்தரை புகழ்ந்து பேசுகிற பேச்சாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நன்மைகள் எல்லாம் கர்த்தரால் வந்தது. கர்த்தருக்குள் வருவதற்கு முன்பாக பல கஷ்டங்களை அனுபவித்தேன், பல நஷ்டங்களை அனுபவித்தேன், பல இடத்தில் வெட்கப்பட்டு போனேன், பல சங்கடங்கள் எனக்கு நேரிட்டது. ஆனால் கர்த்தருக்குள் வந்த பிறகு நான் சந்தோஷமாக இருக்கிறேன், செழிப்பாக இருக்கிறேன். என்னை கர்த்தர் ஹல்லேலூயா ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு நன்மைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் இரண்டாவது வகையாக நாம் கர்த்தரை சேவிப்பது. ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிப்பது எப்படி? அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் வெளிப்படுத்தும் போது பிறருக்கு கர்த்தரை நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம், அவரை நாம் உயர்த்துகிறோம், அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்து நமக்கு பெரிய காரியங்களை செய்த அற்புதங்களை செய்ததற்கு ஒரே காரணமாக வேறு எதுவுமே நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை, கேட்கவில்லை. நாம் இந்த நன்மைகளை நாம் பலரிடத்தில் போய் பேச வேண்டும். ஹல்லேலூயா.
அதை தான் இந்த இடத்தில் நாம் இரண்டாவதாக காண்கிறோம். மூன்றாவதாக அவர் நமக்கு தந்த விடுதலையை பற்றி பேசுவது. நாம் 1 சாமுவேலில் 17:37 வசனத்தில் தாவீது இந்த கர்த்தருடைய விடுதலையின் வல்லமை வெளிப்படுத்தினதை நாம் காணுகிறோம். அது வாசிப்போம். 1 சாமுவேல் 17:37 வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீன். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடன் கூட இருப்பாராக என்றான். இந்த இடத்தில் நாம் தாவீது ராஜா, அவர் ராஜா ஆவதற்கு முன்பாக பிலிஸ்தியர்கள் வரும்போது அவரிடத்தில் நாம் எந்த வண்ணமாக, அதாவது அந்த கொலாயத்தை வெல்வதற்காக போவதற்கு முன்பாக எந்த வண்ணமாக கர்த்தருடைய விடுதலையின் வல்லமை நான் பார்த்திருக்கிறேன் என்று சவுல் ராஜா அவரிடத்தில் சொல்லுகிறார். அதை கேட்ட சவுல் ராஜா என்ன சொல்கிறார்? நீ புறப்பட்டு போ, கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று. ஹல்லேலூயா. அதாவது அந்த நாள் உன்னை விடுதலை செய்த தேவன் உன்னோடு இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி சவுல் ராஜா அவரை ஊக்கப்படுத்தி அனுப்பினார். ஹல்லேலூயா. உடனடியாக தாவீது சென்ற போது அந்த இடத்திலும் தாவீதுக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை தந்தார். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோருக்கும் அந்த விடுதலை தாவீது வழியாக அது விளங்க செய்தார். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தந்த விடுதலையை நாம் சொல்லும்போது நாம் எதற்காக தயாராகுகிறோம்? இன்னும் ஒரு பெரிய விடுதலை நமக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் அந்த விடுதலை வருவதற்கு நம் வழியாக கர்த்தர் நம்மை உபயோகிக்கிறார். ஹல்லேலூயா. பல சிக்கலிலிருந்து நம்மை தப்பு வைத்திருக்கலாம். இப்பொழுதும் நாம் சாட்சியை வாசித்தோம். அந்த சாட்சியில் என்ன பார்த்தோம்? கர்த்தர் எந்த வண்ணமாக அவரை அந்த நெருக்கடியான நேரத்தில், அதாவது நெஞ்சு வலி இருக்கும்போது, ரொம்ப சங்கடமான நேரத்தில் கர்த்தர் அந்த வலியை அகற்றினார். அதிலிருந்து ஒரு விடுதலை தந்தார். ஹல்லேலூயா. இதை சாட்சியாக சொல்லும்போது பலருக்கு அது அந்த அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு 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 சந்தர்ப்பமாக இருக்கிறது. அவர்களும் இதே வண்ணமாக இந்த ஆபத்தான நேரத்தில் நம் ஒரு ஜெபத்திற்காக கேட்கலாம். நம் தனியாக இல்லை, நமக்காக ஜெபிப்பதற்கு நமக்கு உதவி இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு தைரியம் வருகிறது. இன்னும் தைரியத்தோடு பலருக்கும் அந்த விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக இந்த சாட்சி உபயோகமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்தில் தாவீது ராஜா சொன்னார். என்னை கர்த்தர் விடுதலை செய்தார். எதிலிருந்து விடுதலை செய்தார்? என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பிலிஸ்தியருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. பிலிஸ்தியர் எதற்கு எதிராக வந்திருக்கிறான்? முழு இஸ்ரவேலுக்கும் எதிராக வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த நாளில் தாவீதுக்கு அவர் கர்த்தராகிய தேவன் அவருக்கு, அதாவது வேறு யாருக்கும் இல்லை, தாவீதுக்கு தந்த விடுதலை தாவீது சொல்லும்போது அந்த இடத்தில் பலருக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு தாவீதை உபயோகித்தார். ஹல்லேலூயா. அந்த வழியாக தாவீது என்ன செய்தார்? கர்த்தரை சேவித்தார். ஹல்லேலூயா. நாமும் அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்த விடுதலையை பற்றி சொல்லும்போது இன்னும் பலருக்கு அது உதவியாக இருக்கும்போது நாம் கர்த்தரை சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. முதல் என்ன இது மூன்றாவது குறிப்பு. முதல் என்ன கண்டோம்? நாம் கர்த்தருக்குள் முதிர்ச்சியான் அடைந்தவர்களாக இருக்கும்போது அதுவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சேவிப்பவர்களாக காணப்படுவோம். இரண்டாவது, அவருடைய நன்மைகளை, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நாம் வெளிப்படுத்தும் போது
அவருக்கு சாட்சியாக நின்று நம் கர்த்தரை சேவிக்கிறோம். இந்த இடத்தில் மூன்றாவதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலின் வல்லமை வெளிப்படுத்தினதை நாம் பேசும்போது நமக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் அது உதவியாக இருக்கும். நாம் அந்த வழியாக கர்த்தரை நாம் சேவிக்கிறோம். நான்காவதான குறிப்பு, நாம் கர்த்தருக்குள் இருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய ஜெபத்தினால் வெளிப்படுத்தலாம், விசுவாச கிரியையினால் வெளிப்படுத்தலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 17-18 என்ற வசனங்களை வாசிக்கும் போது இதில் எலியாவுடைய விசுவாசத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை நாம் காணுகிறோம். யாக்கோபு 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. அதாவது எந்த வழியாக எலியா அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அந்த விசுவாசத்தில் வெளிப்படுத்துகிற அந்த எலியா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நம்மை போல் பாடுள்ள மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதாவது அவன் ஒன்றும் ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு சிருஷ்டி கிடையாது. நம்மை போல் தான் கர்த்தர் எலியாவையும் சிருஷ்டி செய்தார். ஒரு பாடுள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டும் அவனுடைய விசுவாச ஜெபம் என்ன செய்தது? மழையை நிற்க செய்தது. அவன் பேசும்போது மழை பெய்யவும் செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது எவ்வளோ பேருக்கு இந்த வசனத்தை கேட்டு விசுவாசம் வரும்? நாமும் இதே வண்ணமான ஒரு காரியம் இருந்தால் விசுவாசத்தை ஜெபித்தால் கர்த்தர் எனக்கு அந்த வல்லமையை வெளிப்படுத்துவார் என்று அந்த விசுவாசத்தை நாம் அந்த வண்ணமாக கர்த்தரை நாம் சேவிக்கிறோம். நாம் உறுதியாக இந்த இடத்தில் இந்த வார்த்தையை பிடித்து எலியாவுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்வார் என்று நாம் அந்த விசுவாசத்தை செயல்படுத்தும் போது கர்த்தரை நாம் சேவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது அந்த அற்புதம் நடக்கும்போது. ஹல்லேலூயா. இதற்கு ஒரு சாட்சியாக பல தொடக்கத்தில் இந்த சபை தொடங்கும் நேரத்தில் ஒரு பயங்கர ஒரு புயலும் மழையும் ஒரு தொடர்ந்து ஒரு 10 நாள் பெய்து கொண்டிருந்தது. மദ്രാஸ் சிட்டியே ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக வெள்ளம் நிரம்பி ஓடிக்கொண்டிருந்தது. முழங்கால் வரையும் வெள்ளம். ஆனால் நம்முடைய சபையில் முதல் திருமணம் அதை சபைக்குள் தான் நடத்த வேண்டிய அந்த டேட்டையெல்லாம் ஒரு 6 மாதம் முன்பாக குறித்த நாள் அது. ஆனால் அந்த நாளுக்கு முன்பாக போய் பார்த்தபோது சபைக்குள்ளே போக முடியாது. அந்த ரோட்டு வழியாக அந்த எம்எம்டிஏ மார்க்கெட்டு அந்த பக்கத்தில் அந்த ஃபுல் ரோடெல்லாம் முழங்கால் வரையும் தண்ணி. எப்படி நடத்துவது இந்த திருமணத்தை என்று சொல்லி சரி திருமணம் அது வண்டியே போக முடியல. வண்டி போனால் மாட்டிக்கும், அந்த வண்டிக்கு கண்ணாடி வரையும் வந்துடும் தண்ணி. ஆனால் திரும்பி போகும்போது இந்த கத்திப்பரா ஜங்ஷன் திருப்பத்தில் அப்போது இந்த வழியாக வர முடியாது, அம்ஜிக்கரைக்கு தண்ணி இருந்தனால. அதனால் மெயின் ரோடு வழியாக போயின்னு இருந்த போது அந்த கத்திப்பரா ஜங்ஷன் நாம் திரும்புறதுக்கு கத்திப்பரா என்ன கோயம்பேடு ஜங்ஷன் திரும்புவதற்கு முன்பாக அம்ஜிக்கரை திரும்புவதற்கு முன்பாக எனக்குள் கர்த்தர் பேசினார். இந்த மழையை நிற்பதற்கு பேசு என்று சொல்லி அந்த மழை நிற்கும் என்று சொன்னாராம். உடனே என் மனைவி இடத்தில் சொன்னேன், கர்த்தர் மழையை நிறுத்த சொல்லுகிறார், பேச சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் ஆவியில் ஒருமனப்பட்டு ஜெபிச்சு பேசுகிறோம். இந்த மழையை நிற்க செய்தோம். இந்த மழை நின்று இது திருமணம் எல்லாம் முடிந்த பிறகு அடுத்த நாள் ராத்திரி 12 மணிக்கு மேலே அந்த மழை பெய்யணும் என்று சொல்லி
ஜெபிச்சுட்டு படுத்துட்டோம். அது வீட்டில் போய் திருப்பியும் ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது திருப்பியும் ஆண்டவரே இன்னும் மழை நிற்கலை, ஆண்டவரே இன்னும் மழை நிற்க செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்படி நிற்க போகுது என்று ஜெபிச்சுன்னு இருந்தோம். அப்போ கர்த்தர் சொல்கிறார், யூ வில் நெவர் நோ இட் எவர் ரெயின்ட். யூ வில் நெவர் நோ இட் எவர் ரெயின்ட். அதாவது மழை பெய்தது போல் அடையாளம் கூட இருக்காது என்று ஆவியானவர் பேசினார். அது வந்த வார்த்தை வந்த உடனே படுத்து தூங்கிட்டேன். சரி, காலையில் 5 மணிக்கு எழுந்த உடனே ஃபுல்லாக க்ளவுட், அதாவது மேகம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கலைஞ்சி போச்சு. நல்ல சூரிய உதயம் வந்துருச்சு. இந்த 6 மணிக்கு எழுந்த சூரியன் உதிச்சு அந்த சரி MMD வரைக்கும் போய் பார்க்கலாம்னு சொல்லி கார் எடுத்துன்னு உடனே போனேன். ஒரு 7 மணிக்கு போய் பார்த்தா அங்கெல்லாம் சொட்டு தண்ணி கூட இல்லை, எல்லாம் வறண்டு இருக்கு. கர்த்தர் என்ன சொன்னால், யூ வில் நெவர் நோ இட் எவர் ரெயின்ட். நீ உனக்கு உனக்கு உணரவே முடியாது அது மழை பெய்துதா என்று கூட உணர முடியாத அளவுக்கு அந்த இடத்தை நான் காண்பிப்பேன் என்று சொல்லி அதே வண்ணமாக எல்லாம், அதாவது எப்படி ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த அடுத்த நாள் காலையில் கர்த்தர் கிளியர் பண்ணிட்டார். இந்த திருமணம் எல்லாம் முடிஞ்சது. நைட்டு 12 மணிக்கு திருப்பியும் மொட்டை மாடியில் வந்து பார்த்துன்னு இருக்கேன். சரி, இப்போ 12 மணிக்கு மேலே மழை பெய்யணுமே, நம்ம அந்த 12 மணி வரைக்கும் தான் நான் நிறுத்தியிருக்கோம் அந்த மழைன்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தா 12:02 சொட்டுது. டக்குன்னு சாரல் வருது. ஹல்லேலூயா. உடனே நல்ல மழை அதுக்கப்புறம் பெய்ய ஆரம்பித்து திருப்பி ஒரு வாரம் அந்த மழை தொடர்ந்தது. அந்த ஒரே ஒரு நாளைக்காக கர்த்தர் அந்த மழையை நிறுத்த செய்தார். 15 நாளுக்கு மேலே ஒரு மழை, 10 நாள் மழை பெய்து ஒரே ஒரு நாள் நமக்காக கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அதிலிருந்து ஒரு விசுவாசம் வந்தது. அதுக்கப்புறம் எப்போ மழை மூடிக்கொண்டிருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை காலைக்குள்ளே வருந்தால் காலையில் எழுந்து ஜெபிச்சு மழையை இயேசு நாம் நின்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜனெல்லாம் ஆராதனைக்கு வரணும். ஆராதனை முடிஞ்சு நைட்டு 12 மணிக்கு மேலே மழை பெய்யுன்னு சொல்லி கட்டளையிட்ட உடனே இது வரைக்கும் நமக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தியிருக்கிறார். ஏன் அது செய்வதற்கு நமக்கு விசுவாசம் வந்தது? இந்த வார்த்தை தான். எலியா நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவர் என்ன செய்தார்? அந்த மழையை அவர் என்ன நிறுத்தினார். அது நின்று விட்டது. திருப்பியும் கட்டளையிட்ட போது அது திரும்பியும் வந்தது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கர்த்தர் அந்த கிருபையை தந்திருக்கிறார். அதை நான் செயல்படுத்தினேன். கர்த்தர் எனக்காக அந்த விசுவாச கிரியை செய்தார். ஹல்லேலூயா. இந்த சபையில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தில் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி பேசி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் போது நாம் கர்த்தரை சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக கிரியைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல் அதை விசுவாசத்தில் பேசும்போது அது நமக்கு மட்டும் அது உதவியாக இருக்காது. அதற்கு பிறகு என்றென்றைக்கும் அது ஒரு விசுவாச கிரியாக அமையும். நாம் பேசும்போது காரியங்கள் நிற்கும். நாம் பேசி திருப்பி அதை தொடங்க சொல்லும்போது திரும்பி தொடங்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாச வல்லமை நமக்குள் கர்த்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. அந்த வழியாக நாம் கர்த்தரை சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 4 குறிப்பு தான் நாம் இன்றைக்கு தியானித்தோம். கர்த்தரை நாம் சேவித்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரை எப்படி சேவிப்பது? இந்த 4 காரியங்கள். நாம் முதல் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை பேச வேண்டும். பிறகு கர்த்தர் நமக்கு தந்த விடுதலையை பற்றி பேச வேண்டும். கடைசியாக நம்முடைய கர்த்தருக்குள் இருக்கும் விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். விசுவாச கிரியையாக நாம் எழுந்து நிற்போம். பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா. இப்படி வல்லமையான வல்லமைகள்